வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆடிப்புறத்துக்காக திருத்தணி முருகருக்கு மாலை போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. சோ இன்னைக்குதான் வீட்டுல இருந்து கிளம்புறோம். மண்டே ஆடிப்புறம்னால 1 day பிஃபோராவே கிளம்புறோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பூஜை ரூம் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சாமி படத்துல இருந்து பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு சாமிக்கு புது பூ கட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே சாமிக்கு பூ அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவர் வெளியே போயிருந்தனால முன்னாள் நைட்டே நான் தான் பூ வாங்கி வச்சிருந்தேன். பூவுமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு சில பூலாம். அதனால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். கரெக்டா சாமி கும்புறதுக்கு முன்னாடி அத்தை நிறைய செம்பருத்தி பூ எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எங்க வீட்டு பக்கத்துல துர்கான்னு ஒரு பாப்பா இருக்கா. அவங்க மம்மி தான் கொடுத்துருந்தாங்க போல. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பூ தான் பூக்கும். அவங்க வீட்டுல நிறைய பூ பூக்கும். பாக்குறதுக்கே அழகா இருக்கும். கரெக்டா அந்த டைமுக்கு கொடுத்தனால அழகா சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். கோயிலுக்கு போற நேரத்துல சாமிக்கு பூ கம்மியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க அத்தை பூ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டோமே செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். நெக்ஸ்ட் முருகர் படத்தெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு குலதெய்வம் சொம்புலையும் தண்ணிலாம் நிரப்பி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடெல்லாம் பெருக்கி நிலைவாசல கோலம் போட்டு மஞ்சள் தண்ணிலாம் தெளிச்சு விட்டுட்டு சாமிக்கு இன்னைக்கு நெய்வேத்தியமா சிவாலய தான் வச்சிருந்தேன். பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போதே டிவியில பாட்டெல்லாம் போட்டு விட்டுடுவேன். அப்பதான் ஒரு வைபோட ஸ்டார்ட் பண்ண முடியும். மூவி சாங்ஸை விட எனக்கு சாமி பாட்டு நிறைய சவுண்ட் வச்சு கேட்க ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு சாமியை வீட்டுல சூப்பரா மன நிம்மதியா கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் குட்டீஸ்க்குலாம் விபூதி வச்சு விட்டுட்டு திவேஷ்மே வந்திருந்தாங்க வீட்டுக்கு. நெக்ஸ்ட் நானுமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பாய். வண்டி வண்டி பப்பி சீன் பண்றீங்க நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போது முருகனை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. அப்படியே அம்மா வீட்டு முன்னில கன்னியம்மன் கோவில் இருக்கும். அங்க இருந்து எல்லாருமே கிளம்பணும். அங்க இருந்து அப்படியே ஆட்டோ புக் பண்ணிட்டு நாங்க ஒரு ஆட்டோல வந்துட்டோம். அம்மா அப்பா திவேஷ் திவ்யாலாம் இன்னொரு ஆட்டோல வந்திருந்தாங்க. கர்ணி பாப்பா காலேஜ் இருக்கு. தனிஷ்காக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கனால அவங்க எல்லாம் வரல இந்த ட்ரிப்க்கு. பிரியாக்கா மட்டும் தான் வந்திருந்தாங்க. 11:45 கிட்ட ஒரு திருத்தணி ட்ரெயின் வந்துருந்துச்சு. அதுலதான் வந்திருந்தோம். ரொம்ப ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டே வந்திருந்தோம். ஃபைனலா நம்மளோட திருத்தணிக்கு ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் குரூப்பா எல்லாரையும் நிக்க வச்சு ஒரு வீடியோவை எடுத்துட்டு நான் பாக்குற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. எங்க குலதெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயுமே அப்படிதான் இருந்துச்சு. திருச்செந்தூர், திருத்தணி, பழனி எல்லா இடத்துலயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அழகா கோவில் மாதிரியே கட்டுறாங்க. அண்ட் தென் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்தே ஆடிப்புறத்துக்கு பூஜை பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த சத்திரத்துல தான் பூஜை பண்ணுவாங்க. இப்ப காலியா இருக்க இடம் நாளைக்கெல்லாம் அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும். போக போக வீடியோல பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் எல்லாரும் டயர்ல அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் தேவி அக்கா தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. வெஜ் பிரியாணியும் அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு ரைத்தாலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டாங்க. நானும் அப்பாவும் மட்டும் தான் முடிச்சிட்டு இருந்தோம். டீ கடைக்கு வந்தேன். டீ வாங்கணும். அப்பாவும் இந்த கடை தான் சொல்றதுக்குல அடுத்த மாசம் ஜனம் நிறைய இருக்கும். ஆடிக்கிட்டு நம்ம டீ வாங்கிட்டு வந்தோம். எல்லாருமே தூங்கி எழுந்துட்டாங்க. ஒரு 5:15க்கு மேல நானும் அப்பாவும் போய் டீ ஷாப் போயிட்டு பசங்களுக்கு பால் டீலாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரவுண்ட்ஸ் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மா விநாயகர் கோயில்ல காலையில பூஜை வச்சிருந்தாங்க. அதுக்கு எல்லாம் அபிஷேக பொருள்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. திருத்தணி வந்ததுல இருந்து பாக்குற இடம் எல்லாமே எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், கிரீன் கலர்னு சொல்லி ஒரு வைபாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஈவினிங் மேல நாளைக்கு இந்த சத்திரத்துல அந்த பூஜையை எடுத்து செய்யறாங்களா அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. நிறைய காவடி, மாலை, வேலு எல்லாமே வண்டியில இருந்து உள்ள சத்திரத்துக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. கேசவ குட்டியுமே அவங்க தாத்தா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா எங்க ஏரியால நிறைய குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னால நாங்க எப்பவுமே போற குரூப் பாத்தீங்கன்னா 108 புஷ்ப காவடின்னு சொல்லி எங்க ஏரியாலே 101 காவடியுமே இருக்கு. அங்கேயுமே டொனேஷன் எல்லாம் போடுவோம். பட் ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க கிட்டதான் போடுறது. 7:30க்கு மேல ரூம்க்கு வந்தாச்சு. ரெசிடென்சி மாதிரி எடுக்கல. சும்மா ஒரு சத்திரத்துல ஒரு ரூம் மாதிரி எடுத்திருந்தோம். அதுவே நல்லா ஸ்பேசியஸா தான் இருந்துச்சு. ரூமுக்கு எல்லாருமே நாளைக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு பூலாம் கட்டிட்டு இருந்தாங்க. 2018 தீபிகா. என்னோட இந்த காலேஜ் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட போட்டோஸ் ஃபுல்லா இந்த ப்ரௌட் ஸ்மைலி வச்சுதான் எடுத்துட்டு இருப்பேன். அதான் திவேஷ் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் தென் எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியா சாப்பிட்டாச்சு. எங்க பெரியம்மா வீட்டுல வந்திருந்தாங்க. அண்ட் எங்க பெரியம்மா வீட்லயும் வந்திருந்தாங்க. இந்த திருத்தணி ஆடிப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு எங்க ஏரியால இருக்க எல்லாருமே இங்க மீட் பண்ணலாம்.
அண்ட் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா அம்மா சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பிரியாக்கா வீட்டில் வந்து தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஸோ கைஸ் இப்படி தான் இந்த டே 1 போச்சு திருத்தணியில். டே 2 vlog வந்து நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் போடுற vlogsலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திருத்தணி முருகனுக்கு அரோகரா. பாய்.